ஐயோ என் தலைவன் ஆடிய சுட்டு கொண்டுட்டானுங்களே பாவிங்களா. யாரா சுட்டது? ஐயோ ஆடிய கொண்டுட்டானுங்களே. இதுக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கானுங்க. என்னது இந்தியா தான் காரணமா? ஆமாப்பா, நம்ம ஆடி இந்தியாவுக்கு எதிரான போக்கு கொண்டனால அவங்க தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது, பழி வாங்கி ஆகணும். டேய் வாங்கடா எல்லாரும், அந்த இந்தியாக்காரங்க சும்மாவே விடக்கூடாது, பழி வாங்கி ஆகணும். டேய் அங்க ஒரு இந்தியாக்காரன் போறான் பாரு, அவனை பிடிக்கிறா. என்ன ஏன்டா பிடிக்கிறீங்க? நான் இந்தியாக்காரன்லாம் இல்ல, பங்களாதேஷி தான். அதெல்லாம் கிடையாது, நீ ஹிந்து தானே, அப்ப இந்தியா தான். அடிச்சு கொல்லுங்கடா அவனை. சரி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, விட்டுருங்கடா டேய் ப்ளீஸ். டேய் அம்மா, ஐயோ அம்மா, இதுடா கொளுத்துறடா. அமைதி அமைதியா இருங்க. ஆடி கொலைய தகுந்த விசாரணை நடத்தி கொலையாளிகளை நாங்க கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் அமைதியா இருங்க. அந்த ஆடி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். பிப்ரவரி மாசம் எலெக்ஷனுக்கு நம்ம கூட கூட்டணி சேர மாட்டேங்கிறான். இங்க தனியா நின்று பெரிய ஆள் ஆயிடுவானோன்னு பக்காவா பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளி இந்தியா மேல பழிய போட்டு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தா திடீர்னு கொலையாளியை கண்டுபிடிக்க போறோம்னு குட்டிய குழப்ப. எல்லாம் சரிதான், ஆனா இப்ப கலவரத்தை அடக்கணும்ல, அதுக்காக சும்மா சொல்றது அவ்வளவுதான். ஓஹோ, ஆடி கொலைக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். மிஸ்டர் பங்கு, தேவையில்லாத ஏற்றேட் எங்க இந்தியா மேல பங்களாதேஷ்ல பரவிட்டு இருக்கு. எங்களுக்கும் அந்த உஸ்மான் ஆதி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் தெரியும். என்னது அது நாங்க தகுந்த விசாரணை நடத்தி தெளிவுபடுத்திடுறோம்னு சொல்ல வந்தேன். அப்புறம் மைனாரிட்டிஸ் மேல தேவையில்லாத தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பா இந்துக்கள் மேல அதிக தாக்குதல் நடக்குது. 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 2900 வயலன்ஸ் கேஸ் பதிவாயிருக்கு. விசாரிக்கிறேன் என்னத்த விசாரிச்சு கிழிச்சியாப்பா. இந்துக்களை இனப்படுகொலை செய்யும் பங்களாதேஷை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பாய்காட் பங்களாதேஷ். அதான பார்த்தேன், நீங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்தியா பங்களாதேஷை தாக்கணும்னு நினைச்சாலோ இல்ல பங்களாதேஷ்க்கு எதிராக சதி செய்யணும்னு நினைச்சாலோ அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எங்க மிசைல்ஸ் எல்லாம் இந்தியாவை நோக்கி இருக்கிறத மறந்துடாதீங்க. வி ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷ். யாரா இவன் வேற ஒண்ணும் புரியாம தற்குறிமை பேசிக்கிட்டு அச்சிப்பா. என் சகோதரர் கொலைக்கான காரணம் இந்தியாலாம் கிடையாது, சில உள்நாட்டு சமூக விரோதிகள் தான். அவங்க பேச்ச கேட்கலன்னு என் சகோதரரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு நாள் அவங்க தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவாங்க. ஆஹா, அண்ணங்காரனுக்கும் ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான். என்னடா நடக்குதுங்க? நான் வந்துட்டேன்டா. 17 வருஷம் கழிச்சு நான் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்டா. வா தலைவா. நம்ம ஒரு பிளான் போட்டா இந்த ஆளு பாட்டுக்கு நாட்டுக்குள்ள வந்து நோகாம நுங்கு திங்க வரான். நாட்டுக்காக போராடி உயிர் விட்ட உஸ்மான் ஆடிக்கு நான் அஞ்சலி செலுத்துறேன். அப்புறம் அந்த அசீனா அம்மா என் மேல போட்ட எல்லா கேஸையும் நான் தள்ளுபடி செஞ்சிருவேன். எல்லா கேஸையும் தள்ளுபடி செஞ்சிருவேன். அது இனிமே நம்ம ஆட்டம் தான். எப்பா யார் வேணாலும் ஆட்சிக்கு வாங்க, தற்குறிமை இல்லாம சுமூகமான கொள்கையை கடைபிடிங்க, அது போதும்.